சாதாரண தலைவலி, ஜலதோஷம், இருமல், காய்ச்சல் என வந்தாலே நாம் நேரே போவது மெடிக்கல் ஷாப்புக்கு தான். என்ன வலி என்பதே தெரியாமல் மெடிக்கல் ஷாப்பில் கொடுக்கப்படும் மருந்து மாத்திரைகளை சாப்பிடும் பழக்கம் அதிகரித்து வருகிறது. இப்போது மக்களை கவரும் வகையில் மாத்திரைகள் குறித்த விளம்பரங்களும் வருவதால் அதனை நம்பி மருத்துவர்களின் பரிந்துரைகள் இல்லாமல் மருந்துகளும் வாங்குகிறோம். இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன என்பது குறித்து கொஞ்சம் கூட யோசிக்கிறதில்ல. மருத்துவர்களின் பரிந்துரை இல்லாமல் மருந்துகள் சாப்பிடுவதால் ஏற்படும் ஆபத்து குறித்து விளக்கம் அளிக்கிறார் பன்னோக்கு மருத்துவமனை சிறுநீரகவியல் துறை சிகிச்சை நிபுணர் டாக்டர் விஜயலட்சுமி. பொதுவாக எந்த ஒரு மருந்துமே மருத்துவரின் பரிந்துரையின் பேரில் தான் கொடுக்கப்பட வேண்டும். அதுலேயும் முக்கியமாக இந்த ஷெட்யூல் ஹெச் ட்ரக்ஸ் அப்படின்ற மருந்துகள் எப்படின்னா, சில ஆபத்தை விளைவிக்கக்கூடிய மருந்துகளும் அதில் உள்ளன. ஆனால் ஒரு நோயாளியுடைய நோய்க்கு அந்த மருந்து மிகவும் அவசியம் என்பதனால மருத்துவர்கள் பரிந்துரை செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படுது. அந்த மாதிரி மருந்துகள் எப்பொழுதுமே ஒரு மருத்துவருடைய பிரிஸ்கிரிப்ஷன் பரிந்துரையின் பேரில் மட்டுமே வழங்கப்பட வேண்டும். இதை கரெக்டாக பின்பற்ற வேண்டும். அப்பொழுது தான் இந்த மருந்துகளால் உண்டானக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸ், அதாவது பின் விளைவுகள் எதுவுமே நோயாளிகளுக்கு ஏற்படாத வண்ணமோ அல்லது ஏற்படக்கூடிய ஒரு நிர்பந்தம் இருந்தாலும் அதை மருத்துவர் கண்காணிப்பின் பேரில் அந்த மருந்துடைய அளவை கூட்டவோ குறைக்கவோ எப்படி செய்ய வேண்டும் என்பதை மருத்துவர் முடிவெடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பும் அமையும். அதனால் ஷெட்யூல் ஹெச் ட்ரக்ஸ் எப்பொழுதுமே ஒரு மருத்துவரின் பரிந்துரையின் பேரில் மட்டுமே அந்த குறிப்பிட்ட அளவு மட்டுமே வழங்கப்பட வேண்டும்ன்றது ரொம்ப முக்கியம். பழைய மருந்து சீட்டுகளை பயன்படுத்தி கூட மருந்துகளை வாங்க வேண்டாம் என்று அறிவுறுத்துகின்றனர் மருத்துவர்கள். உதாரணமாக உங்களுக்கு ஒரு சமயத்தில் ஏதோ ஒரு உடல் சரியில்லாத ஏதோ ஒரு நோய் வந்திருக்கிறதுனா நீங்கள் ஒரு மருத்துவர்கிட்ட போகிறீங்க. அவங்க உங்களுக்கு அந்த சமயத்தில் உண்டான நிலையை பரிசோதித்து உங்களுக்கு மருந்துகளை கொடுக்குறாங்க. முதல்ல வந்த நோயும் இப்பொழுது வந்திருக்கிற நோயும் ஒரே நோய் தானா அப்படின்றத நிறைய சமயங்களில் நமக்கு தெரியறதில்லை. அதுக்கு ஒரு மருத்துவருடைய குறைந்தபட்சம் உடல் பரிசோதனையாவது தேவைப்படுது. உடல் பரிசோதனைக்கு பிறகு சில லேப் டெஸ்ட் அது கூட தேவைப்படும். இந்த மாதிரி இருந்து தான் ரெண்டு நோயும் ஒன்று தானான்னு கண்டுபிடிக்க முடியும். நாம் பாட்டுக்கு ஏற்கனவே கொடுத்த ப்ரிஸ்கிரிப்ஷனை திரும்பவும் போய் ரிப்பீட் பண்ணுறதுல நிறைய ஆபத்து தான் இருக்குது. அந்த மாதிரி செய்யக்கூடாது. மருத்துவர்களின் பரிந்துரை இல்லாமல் நாமே தேடிச் சென்று வாங்கும் மாத்திரைகளால் நமக்கு நோயின் தன்மையும் அதன் வலியும் தான் அதிகரிக்கும் என்பது மறுக்க முடியாத ஒன்று என்கிறார் தமிழ்நாடு மருந்து மற்றும் விற்பனை பிரதிநிதிகள் சங்க துணைத் தலைவர் ரமேஷ். மருந்து பொருட்களை கையாளுவது ஒரு ஃபார்மசிஸ்ட் போன்றவர்கள் தான் அது கரெக்டாக இருக்கும். ஏன்னா அவர்களுக்கு தான் அந்த நோயினுடைய தன்மை, அதற்கு டாக்டர் எதற்கு பரிந்துரைக்கிறார், என்ன நோய்க்கு என்ன மருந்தை பரிந்துரைக்கிறார் என்பது தெளிவாக தெரிந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ற காரணத்தினால அதை நிச்சயமாக கவனத்தில் கொள்ள வேண்டும். ஏன்னா ஒரு வலிக்கான ஒரு மருந்துக்கு பதிலாக வேற ஒரு மருந்தை கொடுத்தா பேஷண்ட்டுக்கு வலியும் சரியாக போகிறதில்ல, மாறாக அதற்கு பதிலாக அவருக்கு வேறு சில உபாதைகள் ஏற்படலாம். அந்த நோயே இன்னும் அதிகமாக பெருகக்கூடிய ஒரு பிரச்சனையும் எழலாம் என்பது தான் யதார்த்தமான உண்மை. பரிந்துரை சீட்டு இல்லாமல் மருந்து மாத்திரைகளை விற்பனை செய்யும் கடைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்தும் தொடர்ந்து விற்பனை செய்யப்படுவதற்கு பொதுமக்கள்தான் காரணம் என்றும் அதிகாரிகள் கூறுகின்றனர்.